இசைக்கருவிகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. வீணை, பி. மிருதங்கம், சி. நாதஸ்வரம், டி. வயலின். சரியான பதில் ஆப்ஷன் டி, வயலின். கடல்களின் அரசி என்று அழைக்கப்படுவது எது? ஏ. பெருங்கடல், பி. அரபிக்கடல், சி. பசிபிக் பெருங்கடல், டி. வங்காளா. சரியான பதில் ஆப்ஷன் சி, பசிபிக் பெருங்கடல். பறவைகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. மயில், பி. கழுகு, சி. பீனிக்ஸ், டி. நாரை. சரியான பதில் ஆப்ஷன் பி, கழுகு. அரபிக்கடலின் அரசி என்று அழைக்கப்படுவது எது? ஏ. கொச்சி, பி. லட்சத்தீவு, சி. கோவா, டி. திருவனந்தபுரம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, கொச்சி. மரங்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. வேப்பமரம், பி. சந்தன மரம், சி. ஆலமரம், டி. தேக்கு மரம். சரியான பதில் ஆப்ஷன் டி, தேக்கு. கடற்கரைகளின் அரசி என்று அழைக்கப்படுவது எது? ஏ. கொச்சி, பி. கோவா, சி. சென்னை, டி. கோவளம். சரியான பதில் ஆப்ஷன் பி, கோவா. உலோகங்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. வெள்ளி, பி. பிளாட்டினம், சி. தங்கம், டி. பாதரசம். சரியான பதில் ஆப்ஷன் சி, தங்கம். உலோகங்களின் அரசி என்று அழைக்கப்படுவது எது? ஏ. வெள்ளி, பி. பிளாட்டினம், சி. டைட்டானியம், டி. பாதரசம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, வெள்ளி. ரசாயனங்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. கந்தகம், பி. பாஸ்பரஸ், சி. அமோனியா, டி. யூரியா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, கந்தகம். மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எது? ஏ. ஹராத், பி. பென்சிலின், சி. ஆஸ்பிரின், டி. அட்ரோபின். சரியான பதில் ஆப்ஷன் பி, பென்சிலின். மருந்துகளின் ராஜா என்று அழைக்கப்படுவது எது? ஏ. ஹராத், பி. பாலிமிக்சின், சி. ஆஸ்பிரின், டி. அட்ரோபின். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஹரத். கீரைகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. அகத்திக்கீரை, பி. முருங்கைக்கீரை, சி. மணத்தக்காளி கீரை, டி. அரைக்கீரை. சரியான பதில் ஆப்ஷன் பி, முருங்கைக்கீரை. கீரைகளின் அரசி என்று அழைக்கப்படுவது எது? ஏ. அகத்திக்கீரை, பி. கரிசலாங்கண்ணி கீரை, சி. மணத்தக்காளி கீரை, டி. அரைக்கீரை. சரியான பதில் ஆப்ஷன் பி, கரிசலாங்கண்ணி கீரை.
யோகா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ ஜூன் 21, பி ஆகஸ்ட் 19, சி ஜனவரி 26, டி ஜூலை 29. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜூன் 21. இந்திய கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ பிப்ரவரி 13, பி ஆகஸ்ட் 19, சி டிசம்பர் 4, டி ஜூலை 29. சரியான பதில் ஆப்ஷன் சி டிசம்பர் 4. தர்ம சக்கரத்தின் இடதுபுறம் அமைந்துள்ள விலங்கு எது? ஏ சிங்கம், பி யானை, சி புலி, டி குதிரை. சரியான பதில் ஆப்ஷன் டி குதிரை. இந்தியாவில் முதலாக வானொலி ஒலிபரப்பு துவங்கப்பட்ட ஆண்டு எது? ஏ 1938, பி 1927, சி 1956, டி 1967. சரியான பதில் ஆப்ஷன் பி 1927. விண்வெளியில் ஆளில்லாத விமானங்களில் அனுமதித்த முதல் நாடு எது? ஏ இஸ்ரேல், பி ரஷ்யா, சி அமெரிக்கா, டி சீனா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ இஸ்ரேல். இந்தியாவில் பறக்கும் மிகப்பெரிய கொடியின் அளவு என்ன? ஏ 12x32 அடி, பி 23x32 அடி, சி 48x72 அடி, டி 43x72 அடி. சரியான பதில் ஆப்ஷன் சி 48x72 அடி. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். திருநங்கையை மாவட்ட குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? ஏ குஜராத், பி பீகார், சி தமிழ்நாடு, டி கேரளா. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். எவரெஸ்ட் மீது இந்திய கொடி ஊன்றப்பட்ட ஆண்டு எது? ஏ 1959, பி 1949, சி 1959, டி 1960. சரியான பதில் ஆப்ஷன் சி 1953. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். எந்த ஆண்டு ஜனகணம் முதலில் பாடப்பட்டது? ஏ 1911, பி 1949, சி 1913, டி 1945. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். நீரில் வாழும் ஆனால் நீரை குடிக்காத உயிரினம் எது? ஏ மீன், பி டால்பின், சி ஆக்டோபஸ், டி கடல் குதிரை. சரியான பதில் ஆப்ஷன் பி டால்பின். நாம் குளிக்கும்போது முதலில் தண்ணீர் ஊற்றக்கூடாத பகுதி எது? ஏ மார்பு, பி கால், சி முதுகு, டி தலை. சரியான பதில் ஆப்ஷன் டி தலை. தூங்க வைக்கும் ராகத்தின் பெயர் என்ன? ஏ அபேரி, பி பைரவி, சி நீலாம்பரி, டி ஆரபி. சரியான பதில் ஆப்ஷன் சி நீலாம்பரி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேட்கப்பட்ட கிவ்வே கொஸ்டினுக்கு சரியான பதிலை கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த கிவ்வேக்கான ரூல்ஸ் அண்ட் இந்த கிவ்வேக்கான ப்ரைஸ் அதை சொல்லிடுறேன். இந்த கிவ்வேக்கான ரூல்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டேட் வந்து நவம்பர் 7 இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து 10 நாளுக்குள்ளே, அதாவது நவம்பர் 17க்குள்ளே இந்த வீடியோ வந்து 5000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இது வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். இந்த வீடியோ அப்படி 5000 வியூஸ் போகல அப்படின்னா கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகுது. இன்னையிலேருந்து கரெக்டாக இன்னைக்கு 7 அப்லோட் பண்ணுறோமா, இன்னையிலேருந்து 17 வர 17 நவம்பர் 17 இந்த வீடியோ வந்து 5000 வியூஸ் போயிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அதுக்கப்புறம் சரியாக கமெண்ட் கொடுத்துருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி, ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வந்து ப்ரைஸாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். பட் இதில் வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த 10 டேஸுக்குள்ளே இந்த வியூஸ் வந்து 5000 வியூஸ் போயிருந்தால் மட்டும்தான் இந்த கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகி அதுக்கப்புறம் தான் கீழே கமெண்டில் சரியாக பதில் வச்சிருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து ஹோம் தியேட்டர் வந்து பரிசாக வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கிவ்வேயும் கொடுக்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.